sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற இனிய நண்பர்களே, அன்பர்களே, மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு திருப்பம் தருகின்ற ஒரு திருமுழுக்காக இருந்திருக்கிறது. எனவே இன்றைய மைய சிந்தனை திருப்பம் தரும் திருமுழுக்கு என்று சொல்லக்கூடியது. அந்த இறைவார்த்தையை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூயாவின் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது, தூயாவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, திருப்பம் தரும் திருமுழுக்கு. திருமுழுக்கு என்று சொன்னால் வரும் அருள் அடையாளம் மட்டுமல்ல, திருவருட்சாதனம் மட்டுமல்ல, அது திருப்பத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் காலகட்டத்தில் மனம் மாற்றம் அடைவதற்கான ஒரு அடையாளமாக திருமுழுக்கு இருந்தது. மனமாற்றம், பாவங்களிலிருந்து மாற வேண்டும், தீமைகளிலிருந்து மாற வேண்டும், தங்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகளிலிருந்து மாற வேண்டும். எனவே அது ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. மெத்தனோயா என்று சொல்கின்றார், திரும்புதல், மனம் மாறுதல் என்று சொல்லக்கூடியது. எனவே திருமுழுக்கு யோவான் மனம் மாறுதல் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் குறிப்பிட்டுத்தான் சொல்லுவார். ஆனால் அது திரு அவைக்குள் வருகின்ற பொழுது புரிந்து கொள்கின்ற தன்மை என்னவென்று சொன்ன, ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு, அதாவது மனிதன் பிறக்கின்ற பொழுதே, குழந்தையாக இருக்கின்ற பொழுதே வருகின்ற பாவத்திலிருந்து மீட்டு திரு அவையில் உறுப்பினராக்குதல் என்று சொல்லக்கூடியதை வலியுறுத்துகின்றார். எனவே அந்த திருமுழுக்கு என்பது மன மாற்றத்திற்கான அடையாளமாக, ஒரு ஆன்மீக மன மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் அது அல்ல. அதுபோன்று திருமுழுக்கு யோவானுடைய சொல்லிலும் நாம் பார்க்கின்றோம், வெறும் மனமாற்றத்திற்கான ஒன்று அல்ல, மாறாக வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு அருள் அடையாளமாக இருந்திருக்கிறது. எனவே இன்று தான் பயன்படுத்துவது போன்று நீரை பயன்படுத்துகிறோம், மெழுகுதிரி பயன்படுத்துகிறோம், வெள்ளை துணியை பயன்படுத்துகிறோம், திரு எண்ணெயை பயன்படுத்துகின்றோம். இவைகள் அன்று இந்த அடையாளங்கள் பயன்படுத்தப்படவில்லை, தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. எனவே தண்ணீர் உடலை சுத்தப்படுத்துவது போன்று ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறது, புனிதப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது என்ற சிந்தனை தான் மேலோங்கி நின்றது.
ஆனால் திருமுழுக்கு யோவான் தெளிவாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வரக்கூடியவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று அருமையாக சொல்லுகின்றார். எனவே அதனுடைய அடையாளத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தூய ஆவி புறாவடிவத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியானது மிக அருமையான ஒன்றாக இருக்கிறது, மிக மிக அர்த்தமுள்ள ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், தூயாவினுடைய கொடைகள், தூயாவின் கனிகளால் உங்களை தூய்மை ஆக்குவார், உங்களை புனிதம் ஆக்குவார், உங்களை மனிதர்களாக மாற்றுவார். எனவே இவைகள் அனைத்துமே திருப்பத்திற்கான ஒன்று. நம்முடைய வாழ்வின் திசைகள், நம்முடைய வாழ்வின் விசைகள் இவைகளை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் மாற்றம் தரும் திருமுழுக்கு, திருப்பம் தரும் திருமுழுக்கு. எனவே திருமுழுக்கு யோவானிடத்திலே வந்தவர்கள் பழைய வாழ்க்கை முறையை மாற்றிவிட்டு புதிய வாழ்க்கை முறைக்கு கடந்து சொல்ல வேண்டும் என்ற திருப்பத்தை காட்டுவதுதான், சுக்கான் போல திருப்பக்கூடிய ஒன்றுதான் திருமுழுக்கு. எனவே பழைய பாவ நிலைகளிலிருந்து, சுயநலங்களிலிருந்து, தன் நலங்களிலிருந்து பொது நலனுக்கு, பிறர் நலனுக்கு கடந்து செல்லுகின்ற, திரும்பி செல்லுகின்ற ஒரு அடையாளமாக திருமுழுக்கு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியானது அருமையாக சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை போன்று நிறைய பேர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். திருமுழுக்கு யோவான் இடத்திலே திருமுழுக்கு பெற்றார். இயேசு பிறகு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன திருமுழுக்கு என்றால் வெறும் தண்ணீரால் மட்டுமல்ல, மாறாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திருமுழுக்காக மாற்றி கல்வாரியில் இரத்தம் சிந்தி அந்த திருமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதான் திருமுழுக்கினுடைய உச்சகட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இறையியல் வழியாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கல்வாரியில் அவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு தான் மிகச்சிறந்த, உன்னதமான, புனிதமான, தூய்மையான, முழுமையான ஒரு திருமுழுக்காக இருக்கிறது. எனவே திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம், தூயாவினுடைய வழியாக திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம், தண்ணீராலும் புனித எண்ணெயினாலும் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம், அருள் அடையாள வடிவத்தில், வெள்ளை துணி வடிவத்தில் அந்த தூயாவியை பெற்றிருக்கக்கூடிய நாம், தூய்மையை பெற்றிருக்கக்கூடிய நாம், இந்த உண்மையான இரண்டாவது இயேசுவின் திருமுழுக்கில் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறையியல் சிந்தனையாக இருக்கிறது. எனவே திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் பார்க்கின்றோம், இந்த காட்சியில் அந்த அருளப்பர் சொல்லுகின்றார், இந்த தூய்மையாக வெண்ணிற ஆடை அணிந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கின்ற பொழுது தூதர் சொல்லுகிறார், இவர்கள் செம்மறியின் இரத்தத்தில் தங்களை தோய்த்து கொண்டவர்கள். செம்மறியின் இரத்தத்தில் தங்களை தோய்த்து தூய்மையாக்கி கொண்டவர்கள். இரத்தத்தில் தோய்த்த ஒரு நாள் வெள்ளையாகாது, மாறாக இரத்த கரை பிடிந்துவிடும். ஆனால் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரிகளின் அர்த்தங்கள் என்னவென்று சொன்னால், செம்மறியினுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, இன்னல்களிலே, சிலுவை பாதைகளிலே, கசையடி பட்டதில்லை, சிலுவை சுமந்ததில் ஈடுபட்டு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தவர்கள், அவர்கள் செம்மறியினுடைய இரத்தத்தில் தூய்மையாக்கப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட திருமுழுக்கை நாம் பெறுவது என்பது இன்றைய சமூக சூழலில் ஏழைகள், எளியவர்கள், அனாதிகள், கைவிடப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், அநீதிகளினால் அக்கிரமங்களினால் கொல்லப்பட்டவர்கள், கொல்லப்படுகின்றவர்கள், சித்திரவதைக்கு உள்ளாகக்கூடியவர்கள், இவர்களுடைய துன்பத்தில் நாம் இணைத்து கொள்ளுகின்ற பொழுது, சக மனிதனுடைய துன்ப காரியங்களிலே நம்மளை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது, வாழ்வில் இணைத்து கொள்ளுகின்ற பொழுது செம்மறியின் இரத்தத்தில் நாம் இணைத்து கொள்கிறோம், துவைத்து கொள்ளுகிறோம். எனவே அந்த ஈடுபாடு என்று சொல்லக்கூடியது திருமுழுக்கு யோவானை போன்றது, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வை போன்றது. திருமுழுக்கு யோவான் நீதியை பறைசாற்றினர், கடைசியாக தன்னுடைய தலையை விலையாக கொடுத்தார். இயேசுனுடைய வாழ்வை பார்க்கிறோம், ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அருள் தருகின்ற ஆண்டு என்றெல்லாம் போதித்தார், தைரியமாக போதித்தார், தைரியமாக எடுத்து சொன்னார், அநீதிகளை சாடினார், அக்கிரமங்களை சுட்டி காட்டினார். எனவே அவர் இரத்தத்தை சிந்த வேண்டி இருக்கிறார். எனவே சமூகத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். நெல்சன் மண்டேலாக இருக்கலாம், அண்ணல் காந்தியடிகளாக இருக்கலாம், அன்னை தெரசாவாக இருக்கலாம், புனித ரொமேரோவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நாட்டில்
பலியான அந்த ஸ்டெயின்ஸ் பாதிரியராக இருக்கலாம். இதுபோன்று பல்வேறு நபர்கள் இன்று மணிப்பூரில் விசுவாசத்திற்காக உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கேம்பில் இருக்கிறார்கள். எப்படி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஹிட்லர் யூதர்களை அடைத்து துன்புறுத்தினான், அதுபோன்று மணிப்பூரிலே கிறிஸ்தவர்கள் கேம்பிலே அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகின்றார்கள், நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இவர்களெல்லாம் செம்மறியினுடைய அந்த இரத்தத்தில், அயலாருடைய துன்பத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, திருப்பம் தரும் திருமுழுக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் திருப்பம் ஆண்டவர் இயேசு பக்கம் திரும்புகின்றவர்களாக, நம்முடைய வாழ்வை நாம் திருப்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். செம்மறியின் இரத்தத்தில் எங்களை தோய்த்து கொள்ள வேண்டும், எங்களை மாய்த்து கொள்ள வேண்டும், எங்களை அழித்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான திருமுழுக்கு என்பதை இன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தண்ணீராலும் திரு எண்ணெயினாலும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும் இன்னும் அதை கடந்து தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு அவருடைய அழைத்தலை ஏற்றுக்கொண்டு ஆவியாருடைய வழிநடத்திலே சென்று எங்களுடைய வாழ்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு, குறிப்பாக துன்பங்கள் வருகின்ற பொழுதும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய வரத்தை மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லா மக்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.